குறள். அறத்துப்பால். இல்லறவியல். அதிகாரம் 12. நடுவுநிலைமை. தகுதியென ஒன்று நன்றே பகுதியால் பாட்பட்டு ஒழுகப் பெறின். குறள் எண் 111. தகுதியென ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் மிக்க நன்மையாகும். செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து. குறள் எண் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவு இல்லாமல் அவனுடைய வழியில் உள்ளவர்களுக்கும் உறுதியான நன்மை தருவதாகும். நன்றே தரினும் நடுவிகந்தாமாக்கத்தை அன்றே ஒழியவிடல். குறள் எண் 113. நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். தீமை பயக்காமல் நன்மையே விளைவிப்பதாயிருந்தாலும் முறையை கடந்து நடப்பதாக உண்டாகக்கூடிய செல்வத்தை முறை வரம்பு கடக்க நேரிட்ட அப்பொழுதே ஒழியவிடுக. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குறள் எண் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருடைய புகழ் அல்லது பழியால் அறியப்படும். சான்றோர் கணி. குறள் எண் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சிலே நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரீடு அல்ல செய்யின். குறள் எண் 116. கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யின். தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி நினைக்குமானால் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக் கண் தங்கியான் தாழ்வு. குறள் எண் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு. நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ண மாட்டார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. குறள் எண் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவால்
கோடாமை சான்றோர்க்கு அணி. முன்னே தான் சமமாக இருந்து பின் தன்னிடத்து வைக்கப்பட்ட பொருளின் எடையை செம்மையாக காட்டுகின்ற துலாக்கோல் போல் ஒரு பக்கம் சாயாமல் நடுவு நிலையோடு இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா முக்கோட்டம் இன்மை பெறின். குறள் எண் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். உள்ளத்திலே கோணுதல் இல்லாத ஒரு தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லினும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாகும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். குறள் எண் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்.